மலேசிய அரசாங்கம் 2001ஆம் ஆண்டு மோனோஃபைதின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி, அதுக்கு முன்னாடி சரி, எந்த பொண்ணுங்களையுமே பெண் குற்றவாளிகளை யாரையுமே தூக்கு போடல. அப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிங்கன்னா, ஒரு சிட்டிங் அமைச்சரை, ஒரு ரோலிங் பார்ட்டியோட அமைச்சரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாடலா இருந்துக்கிறாங்க. அவங்க மாடலா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேமுக்கு ஆசைப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த பிரேம் அப்படிங்கிறது கிடைக்கல. அவங்க ஹஸ்பண்ட் வராரு. திருமணம் முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பாப் இசையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு பாப் சிங்கர். அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கெல்லாம் பாப் சிங்கர்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் மலேசியாவில் 2001க்கு முன்னாடியெல்லாம் வந்து பாப் சிங்கர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிரபலமாகல. இவங்களுக்கு பாப் சிங்கிங் மட்டும்தான் தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் உதவியோட எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வேலைக்கு ஆகல. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏக்கமாகவே அந்த ஃப்ரேம், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு முகம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஆனால் யாருமே இவங்களுக்கு வாய்ப்புங்கிறதே கொடுக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலிமா பிளாக் மேஜிக் சூனியம் பண்ணுற ஒரு ஆளுடைய அறிமுகம் கிடைக்குது. அவங்ககிட்ட போய் முறையாக கோச்சிங் போய் கிளாஸ்லாம் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2 ஹோட்டல் இருக்குதுன்னா, ஒரு ஹோட்டல்காரங்க வந்து இவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா, அந்த ஹோட்டலை அழிஞ்சு போகிறது இவங்க பிளாக் மேஜிக் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பண்ணி அவங்க மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துறாங்க. அப்படி அவங்க சேர்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எந்தெந்த ஆளுங்கிட்ட அறிமுகம் வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பாப் சிங்கராக இருக்கட்டும், அப்புறமேட்டு மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு சினிமா ஆக்டராக இருக்கட்டும், மிகப்பெரிய பொலிட்டீஷியன் ஆகட்டும், எல்லாருமே அவங்கள தேடி வந்து பார்க்குறாங்க. தேடி வந்து பார்த்தபடி என்ன நடக்குது, அவங்ககிட்ட இருந்தால் கோடி கணக்கில் கணக்கே இல்லாத அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சூனியம் பண்ணி விட்றாங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையான முறையில் இருந்துக்கிறாரு. தப்பான இதுக்கு போகாத சின்ன சின்ன லெவலில் பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு அவர் ஏழ்மையாக இருந்திருக்காரு. இவங்க அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தப்பான முறையில் மட்டுமே செஞ்சு மிகப்பெரிய அளவில் பில்லியனர் ஆகிட்டாங்க. அப்போ ரோலிங் பார்ட்டியில் சிட்டிங் அமைச்சர் ஒருத்தர் வர்றாரு. அமைச்சர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தான் மறுபடியும் அமைச்சராகணும், நீ வந்து எனக்கு வந்து செஞ்சு கொடு அப்படின்ட்டு. 2001 காலகட்டங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க பார்த்துக்கலாம், வாங்க பழகலாம்னு சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இவங்க அக்கௌண்ட்லேருந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி, ஒரு கணக்கில்லாத ஒரு பணம் வந்து அமைச்சரோட அக்கௌண்ட்லேருந்து மோனோஃபைதினோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கையில் வாங்கலாம், அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, அமைச்சர் யார்கிட்டையும் சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் வராரு. தனிப்பட்ட முறையில் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கோசரம் அவரை கொலை பண்ணி அவரோட கறியை சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. மோனோஃபைதின்னு அவங்க ஹஸ்பண்டு, அவங்க சப்போர்ட் ஹெல்ப்பர் ஒரு பையன், இவங்க 3 பேரும் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. அப்புறமேட்டு வந்து நான் அந்த ஏரியாவை வந்து ரொம்ப ஒரு வைப்ரேஷன் ஆகுது. என்னடா இது, ஒரு அமைச்சர் ரோலிங் பார்ட்டி அமைச்சரே காணாமல் போகிறாரு, அந்தளவுக்கு இங்கே என்ன நடந்திருக்குது, அமைச்சர் எங்கே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சிசிடிவி கேமராலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவருடைய காரு போணுச்சுன்னு யார் பார்த்தீங்க, இவர் இந்த பக்கம் போனது யார் பார்த்தீங்கன்னு சொல்லி பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தான் சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் போய் விசாரித்து பார்க்கும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மோனோஃபைதின்னு தான் சொல்கிறாங்க. அதான் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க டேரெக்டாக போய் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துவாங்க, ஒருத்தன் 10 கோடி ரூபா வச்சுருந்தா அவனை போய் ஒரு சாதாரணமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய் பண்ண முடியுமா, முடியாது. அவங்க நெருங்கிறதுக்கு சரியான லீகலான ஆதாரம் வேணும். ஸோ மலேசியாவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க 3 பேர் மொத்தம் மோனோஃபைதின்னு அவங்க ஹஸ்பண்டு இவங்களாம் இருந்தாங்க இல்லையா, இவங்க கூட இருந்த ஹெல்ப்பர் பையனை தூக்கிட்டு வந்து பிடிச்சி நொக்குன்னு நோக்கி அந்த பையனை விசாரிக்கும் போது ஆமாம் அந்த பையனை வந்து சொல்கிறான், அமைச்சர் நாங்கள் கொலை பண்ணி சமைச்சு சாப்பிட்டோன்ட்டு. அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் சொன்னதன் அடிப்படையில் அவங்க கூப்பிட்டு விசாரித்து அப்புறமேட்டு நாட்கணக்கில் விசாரணை நடத்தி அந்த பெண்மணியை தூக்கில் போட்டாங்க. இன்றைக்கும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிள்ளைங்க ராடி மனுஷனா, பிச்சைக்காரி, நீ என்ன பேய் மாதிரி பண்ணுற அப்படிம்பாங்க இல்லையா, நீ ஏன் ரொம்ப மேக்கப் பண்ணுறன்ட்டு. அதே மாதிரி மலேசியாவில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன மோனோஃபைதினா, இன்னொருத்தர் சூனியக்காரின்னு சொல்லி திட்டத்தை விட பொடி மோனோஃபைதின், நீ என்ன மோனோஃபைதினா அப்படின்னு தான் சொல்லி திட்டுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த பேர் அப்படிங்கிறது மலேசியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்குதுங்க.